கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லப்படுகிறது. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவரே உனக்கு ஜீவன் என்று சொல்லும்பொழுது அவரே உனக்கு வாழ்வு, அதாவது தேவன் வாழ்வு கொடுக்கிறவர். அவரே உனக்கு வாழ்வு கொடுக்கிறவர், ஜீவன் தீர்க்காயுசு உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன என்று சொல்லி அந்த முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு என்று சொல்லி பார்க்குறோம். தேவன் வாக்கு பண்ணின தேசத்திலே குடியிருப்பதற்காக அவர் உங்களை வாழ வைக்கும்படியாய் தீர்க்காயுசை, நீடித்த நாட்களை, தீர்க்காயுசை, ஆயுசு நாட்களை அவர் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவன் கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் நீடித்திருக்கும்படியாய், நீடித்து வாழும்படியாய், நீடித்த நாட்களை, தீர்க்காயுசை அவர் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 3 காரியத்தை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். முதலாவதாக அந்த மத்திய பகுதியில் உள்ள வசனத்தை, அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை வாழ வைக்கிறவர், தீர்க்காயுசை கொடுக்கிறவர். அவர் நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணின தேசத்திலே குடியிருக்க பண்ணுகிறவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆனால் அதற்கு நாம் செய்கிற காரியம், முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு காரியம். அப்போது எப்படி நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால், நமக்கு தெரிந்த பகுதி 1 யோவான் 5:3 தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை கைக்கொள்வது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வது, அவர் சொல்லுகிறபடி செய்வது நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு காரியம். அப்போ முதலாவது கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூறணும். ரெண்டாவதாக அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது நாம் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும். நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனால என்னை பின்பற்றுகிறது என்று சொல்கிறார். மேய்ப்பனானவன் பின்பற்றி செல்லுகிற ஆடுகளை, அவருடைய சனத்தை அவர் நடத்தி கொண்டு போகிறார். அப்போ உண்மையாகவே ரெண்டாவது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறதுனால அவர் நமக்கு முன் சென்று அவர் நம்மளை நடத்துகிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார், இன்னும் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது அதே வசனத்திலே நான் கடைசியில் பார்க்கும்பொழுது அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். மூன்றாவது நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை சார்ந்து வாழ வேண்டும். ஆகவே நாட்களில் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும். மூன்றாவது நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு ஜீவனும் அவர் தீர்க்காயுசுமாய் இருந்து தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே அந்த நாட்களில் அவர் உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவன். அவர் உங்களுக்கு நல்ல வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். வாழ்வதற்கு நல்ல தீர்க்காயுசை, நீடித்த நாட்களை, ஆயுசு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு ஜீவனாக, ஆண்டவரே நீர் தீர்க்காயுசை, ஆயுசு நாட்களை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே வாழ்வு கொடுக்கிற ஒரு தேவன், நீடித்த நாட்களை கொடுக்கிற தேவன். ரொம்ப நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நீர் வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை ஆண்டவரே சுதந்திரிக்கும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். உண்மையாக நாட்களிலே சொல்லப்பட்டது போல உம்மிடத்தில் அன்பு கூறவும், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கவும், ஆண்டவரே உம்மை பின்பற்றவும், உம்மை சார்ந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்.
இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.